MIP மிஷன் இம்பாசிபிளா அப்படின்னு கேட்காதீங்க, முடிஞ்சா இவனை புடி அப்படின்ற திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச். இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடந்தது. இதுல பாத்தீங்க அப்படின்னா சுவாரஸ்யமான ஒரு விஷயம், சிவகார்த்திகேயனும் தனுஷும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரெண்டு பேரும், அதே போல சிவகார்த்திகேயனும் விஜய் சேதுபதியும் போட்டியாளர்கள் அப்படின்னும் போது அவரையும் சேர்த்து 3 பேரும் ஒரே மேடையில தோன்றாங்க. 3 பேரும் தோன்றி அந்த மேடையில என்ன பேசினாங்க அப்படின்றதையும், கூடவே இந்த படத்துடைய இயக்குனரான KS ரவிக்குமார் ஏன் இந்த 3 பேரையும் இந்த மேடைக்கு கூப்பிட்டாரு அப்படின்றதையும் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அங்க ஸ்பாட்ல ரெமோவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வெறும் ஆக்டரா மட்டும் இல்ல, நான் அந்த கேர்ள் கெட்டப்ல இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சார் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் இப்படி பண்ணிக்கோங்க, இதெல்லாம் இப்படி பண்ணிக்கோங்க, டப்பிங்ல இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்தாங்க. எனக்கு குட்டி குட்டி டவுட்ஸ் இருந்தது, அதெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் பேசும்போது கிளியர் ஆயிடுச்சு. சார் அஜித் சார் நடிச்ச வரலாறு படம் அந்த டைம்ல ஷூட்டிங்ல இருந்தது, அது எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. இதுக்கு ஒரு கட்ஸ் வேணியா அதை பண்றதுக்கு, இது இப்படி பண்ணீங்கன்னா நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் கொஞ்ச நேரம் இருந்தாலுமே அதெல்லாம் சேர்ந்துதான் இந்த 25 வருஷத்துக்கு மேல இங்க ஒரு கமர்ஷியல் சினிமாவோட காட்ஃபாதரா அப்படி ஸ்ட்ராங்கா நிக்க வைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய ஒரு படம் சதீஷ் சொன்ன மாதிரி நிறைய பார்த்து ரசிச்சிருக்கோம், அவருடைய படத்தை கைத்தட்டி இருக்கோம், விசிலேஷன். அந்த ஃபங்க்ஷன்ல உட்கார்ந்து இருக்கிறது நிச்சயமா பெருமையான விஷயம் தான். எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி 3 பேரையும் இந்த இடத்துல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி. உண்மையிலே எங்களுக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கிறதுக்கு. அண்ட் ரவிக்குமார் சாரோட பிலீஃப் தான் நினைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி வர வச்சது. அண்ட் தனுஷ் சார் இந்த பக்கம் விஜய் சேதுபதி பிரதர் அப்படின்னு சொல்லி அது ஒரு நல்ல ஃபீலிங். அது எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க இது எப்படி நடக்குமா, சாத்தியமா அப்படின்லாம் சொல்லி. பட் அவ்வளவு யோசிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, அடிக்கடி பேசிக்கிற ஒருத்தர் தான். அண்ட் தனுஷ் சார் அவர் இங்க அவர் இல்லைனாலும் உண்மை அதுதான், ரொம்ப முக்கியமான பக்கபலமா ரொம்ப தோல் கொடுத்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தவர் எனக்கு ரொம்ப முக்கியமான. ஸோ தனுஷ் சாரோட கலந்துக்கிட்டது. அண்ட் அவரையும் ரொம்ப நாள் கழிச்சு இங்க நான் மீட் பண்றேன். சந்தோஷம் தனுஷ் சார் உங்களை மீட் பண்ணதும். அண்ட் விஜய் சேதுபதி பிரதர்ன்னு சொல்லணும், கொஞ்சம் மூத்தவர் அவர் வயசுல என்னோட. ஸோ அதனால இல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் பிரதர். அவரு வாய்ப்பு இருக்கு, தப்பு இல்லையே. அவர் கூட இருக்கும்போது எப்பவுமே ஜாலியா இருக்கும், ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பாரு. இப்போ திடீர்னு என் பக்கம் திரும்பி ஆனா நீங்க சூப்பர் ஃபிகர் பிரதர் அப்படின்னாரு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது பேசுறதுக்கு இது ஒரு விஷயம் தான் இருக்கா உனக்கு அப்படின்ற. சரி அவரு தான் அப்படி பேசுறாருன்னு பார்த்தா வெரி டீசென்ட் ஃபெலோன்னு நினைச்சுக்கிட்டு இந்த மதன் கார்கி சாரும் அப்படிதான் சார், அவர் யார் பொண்ணு வேஷம் போட்டு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எதுக்கெல்லாம் கேட்பாரோ தெரியல எனக்கு. பக்கத்தில் உட்காந்து மாதிரி கேட்டேன், எல்லாரும் இவ்வளோ பேசுனாங்க, நீங்க என்ன பேச போறீங்க, நான் 1 நிமிஷம் மேலே பேச மாட்டேன் பாருங்க அப்படின்னாப்புல ஓவரா பேசிட்டு போயிட்டாப்புல. சொல்ற வாங்க கூட காப்பாத்தல. இந்த எனக்கு வயசாயிடுச்சுங்காரு. ஆமா வயசாயிடுச்சு, இனிமேல் பொண்ணா கொடுக்க போறாங்க. படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், தெரியல டபுள் ஆக்ஷனா இல்லை ஒரே ஆள் 2 பேரும் வராங்களான்னு தெரியல. பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். இவ்வளோ பெரிய டைரக்டரு, ஆனால் இந்த மாதிரி ஒருத்தர் கூப்பிட்றாரு, அதுக்கு ஒரு 10 கால் பண்ணுறாரு, கன்ஃபார்ம் பண்ணுறாரு. சார் நான் ஷூட்டிங் ஷெடியூல் கேட்டு சொல்கிறேன் சார், திரும்பியும் கால் பண்ணுறாரு, ஃபாலோ பண்ணுறாரு. இந்த அளவுக்கு தெரியல அந்த டெடிக்கேஷன் எப்படி சொல்ல தெரியல. பட் அவர் சினிமாவை நேசிக்கிறது தான் நினைக்கிறேன். ஸோ என்னையும் மதிச்சு இங்கே கூப்பிட்டதுக்கு முதல்ல நன்றி சார். சார் கூட நடிக்கும்போது அவருக்குள்ள இருக்க இயக்குனர் வெளியே வரவே இல்லை, ஆனால் அவர் இயக்குனருன்ற ஒரு கர்வம் மட்டும் அவர்கிட்ட எப்பயுமே தெரிஞ்சுது, அந்த பிஹேவியர்லேயே தெரிஞ்சுது. சீனோட கண்டினியூட்டிலாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவார். பட் ஆனால் எந்த சூழ்நிலையும் சீனில் இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டார். அவ்வளோ மரியாதை இன்னொரு இயக்குனருக்கும் சரி. ஸோ அவரோட சேர்ந்து அவங்களும் அவரோட டெலிவரி ரொம்ப கேஷுவலாக இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் முக்கியமாக தங்கமகன் பார்த்து நான் சாப்பிட்டு சொன்னது, அந்த மெமரி மறந்து போகிற பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது சார். சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். அது அந்த பணத்தை வச்சுட்டு அதை காணோன்னு தேட அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. செம்ம ஆக்டர், எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு ஒரு டைரக்டரோ அதை விட செம்ம ஆக்டரு. அது ஃபேனாக நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் இன்னும் நிறைய படமும் நடிக்கிறேன். நானி படம் எல்லாரும் பார்த்த படம், எல்லாரும் ரசிச்ச படம், நிறைய பேர் சொன்ன, இங்கேயே நிறைய பேர் பேசினாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நான் அவ்வளோ ஈஸியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நான் பேச மாட்டேன் ஒருத்தர்கிட்ட. நான் சுதீப் சார் நம்பர் தேடி பிடிச்சி ஃபோன் பண்ணி நான் பேசினேன், அவர் ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியல. நான் ஃபோன் பண்ணி பேசினேன், எனக்கு அவ்வளோ தூரம் பிடிச்சிருந்தது. அது முக்கியம் இல்லை, பாலுமகேந்திரா சார் என்கிட்ட சொன்னார், இந்த பெர்ஃபார்மன்ஸ் சாதாரண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, இந்த வருஷத்துக்கான நேஷனல் அவார்ட் ஜூரியில் நான் இருந்தா சுதீப் தான் பெஸ்ட் ஆக்டர்.
அவர் சொன்னதே ஒரு நேஷனல் அவார்ட் தான். ஸோ உங்களுக்கு அது எங்கேயாவது நான் உங்களை பார்க்கும்போது நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம். பட் இவ்வளோ ஒரு அழகான விஷயம், இவ்வளோ ஒரு பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் இப்போ இந்த மேடையை பயன்படுத்தி உங்ககிட்ட நான் அதை சொல்லிட்டேன். நான் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுற நடிகர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலா சிவா கூட நடிச்சிட்டேன், விஜய் சேதுபதி கூட நடிச்சிட்டேன். பட் விஜய் சேதுபதி கூட இப்போ நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதுவும் நடக்க போகுது. அதே மாதிரி சுதீப் கூடயும் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சீக்கிரமா அது நிறைவேறணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். என் ஃப்ரெண்டு கேட்டான் இன்விடேஷன் பார்த்துட்டு, ஓ நீ 3 பேர் படத்தில் நடிக்கிற, அதான் கூப்பிட்டோன்னா வந்துட்டாங்களா அப்படின்னா. ஏன் அவங்கள மட்டும் கூப்பிட்டேன் அப்படின்னா, நான் சொன்னேன் நான் நடிக்கிறதுனால கூப்பிடலப்பா, நான் நடிக்கலனாலும் நான் கூப்பிட்டா வருவாங்க அவங்க. ஆனா அவங்க 3 பேரை நான் எதுக்கு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, அவங்களுக்கு தெரியணும்ல நான் ஃபுல் டைம் நடிக்கிறேன், அவளை நான் இன்னும் டைரக்ஷன் விடலைன்னு அவங்களுக்கு தெரியணும்ல, இன்னும் டைரக்டராகவும் இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்க 3 பேரையே கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆடியோ லான்ச் பார்த்திருப்பீங்க, அதுல தனுஷ் பேசுறதையும் பார்த்திருப்பீங்க. அதுல நீங்க கவனிக்காம விட்ட ஒரு மேட்டரை அழுத்தமா திரும்ப சொல்லட்டுமா? என்ன அது அப்படின்னா, வடசென்னை திரைப்படத்துல விஜய் சேதுபதி நடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. வடசென்னை திரைப்படத்துல விஜய் சேதுபதி தான் வில்லன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாம நம்மளே ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும்போது நடிக்கிறாரு அப்படின்றத தனுஷே ஃப்ளோல சொன்னாரு. அதை கவனிச்சீங்களா? கவனிக்கலன்னா திரும்ப ஒரு தடவை அவர் பேசுறதை கேளுங்க. விஜய் சேதுபதி கூட இப்போ நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதுவும் நடக்க போகுது. விஜய் சேதுபதி கூட இப்போ நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதுவும் நடக்க போகுது. விஜய் சேதுபதி கூட இப்போ நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதுவும் நடக்க போகுது.